الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يسرق حين يسرق وهو مؤمن ولا يشرب حين يشرب وهو مؤمن والتوبة معروضة بعده أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹராமாக்கி வைக்கப்பட்ட அந்த செயல்களை யார் ஹலாலாக்க தேடுகிறார்களோ அந்த சமுதாயம் அழிவை சந்திக்கும் என்று சொன்னார்களோ, அந்த செயலை இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயரில் ஹலாலாக்க தேடிக்கொண்டிருக்கிறது சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ செய்திகளை முன்னறிவிப்பாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது, என்னுடைய உம்மத்தில் ஒரு சிலர் இப்படி இருப்பார்கள், வருவார்கள், யஸ்தஹில்லூனல் ஹிரா, விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடுவார்கள், வல் ஹரீரா, பட்டை ஹலாலாக்க தேடுவார்கள், ஆண்களுக்கு பட்டு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, வல் ஹம்ரா, மதுபானங்களை ஹலாலாக்க தேடுவார்கள், வல் மஆசிஃபா, பாடல்கள் இசை இதையெல்லாம் ஹலாலாக்க தேடுவார்கள் என்று சொன்னான். அந்த ஹதீஸினுடைய அந்த தொடரிலே வருகிறது, ஒரு கூட்டம் மலைபாங்கான பகுதிகளுக்கு சென்று அங்கே நிம்மதி அமைதி என்ற பெயரில் அங்கே இருப்பார்கள். அவர்களை தேடி யாராவது தேவைக்காக சென்றால் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தில் அவர்களுக்கு மேலே மலையை விழ செய்வான், அவர்களை பன்றிகளாக குரங்குகளாக ஆக்கிவிடுவான் என்று அந்த ஹதீஸ் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, யஸ்தஹில்லூனல் ஹிரா, விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடுவார்கள் என்று சொன்னான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொன்னான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் போகாதீர்கள் என்று சொல்லல, செய்யாதீர்கள் என்று சொல்லல. அல்லாஹ் சொன்ன வார்த்தை அதை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது கேடுகட்ட செயல், கெட்ட பாதை என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு இந்த விஷயத்தை இந்த மக்கள் சமூகம் இருக்கிறதே ஹலாலாக்க தேடிக்கொண்டிருக்கிறது. விபச்சாரத்துக்கு அனுமதி கோரிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆயிட்டது என்றால், பாலியல் தொல்லைகள் ஆங்காங்கே நடப்பதை முன்னிறுத்தி இது சம்பந்தமான விடுதிகளை திறந்து விடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேடுகட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் அதை செய்கின்ற போது முஃமினாக இருப்பதில்லை, அவனுடைய ஈமான் அவனிடமிருந்து உருவப்பட்டு விடுகிறது அந்த நேரத்தில் என்று பெருமானார். அவ்வளவு மோசமான கேடுகட்ட செயல். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, இந்த ஃபாஹிஷத், இந்த கேடுகட்ட செயல் ஒரு சமூகத்தில் அதிகமாகுமானால், பகிரங்கமாக, இன்றைக்கு மும்பையில அதுதான் சுட்டி காட்டுறான், அங்கே நடக்கக்கூடியது போல இந்த தமிழ்நாட்டில் இந்த பாலியல் தொல்லைகளை நிறுத்துவதற்கு நீங்கள் விடுதிகளை என்ன செய்யுங்க, திறந்து விடுங்கள், இதற்கு அனுமதி கொடுங்கள். அப்படி கொடுத்து விட்டால் இதெல்லாம் குறைந்து போகும் என்று அவன் சொல்லுகிறான் என்றால் பகிரங்கப்படுத்த விரும்புகிறார்கள். அப்படி பகிரங்கப்படுத்தப்படுமானால் அந்த மக்களிடம் பிளாக் நோய் அதை எதிர்பாருங்கள் சொன்னாங்க, அது அதிகமாகும் என்று சொன்னாங்க. முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த அந்த காலத்திலே இல்லாத கேள்விப்படாதவைகள் எல்லாம் இந்த காலத்திலே வரும் என்று சொன்னாங்க. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? வித்தியாசமான கேள்விப்படாத, இதுல இருந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நாம் கேள்விப்படாத புது புது பெயர்களில் நோய்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான கேடுகட்ட செயல் நடக்குமானால் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது முதல் விஷயம். இன்றைக்கு பரவலாக அதுக்கு ஒரு வேற ஒரு பேரு லிவிங் டுகெதர் என்று வைத்துக் கொள்வது, அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே என்ன வாழ வேண்டுமோ அதையெல்லாம் வாழ்ந்து விடுவது. அதற்கு பேர் என்ன? இந்த மாதிரி புது புது பெயர்கள் அதை வைத்துக் கொள்வது. திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது, இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஆனால் இன்றைக்கு அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நாம் தப்பித்துக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் நடக்கும். அது எப்போது நடக்கும்? படைத்தவனுக்கு மட்டுமே தெரியும். அடுத்து சொன்னாங்க, பட்டை ஹலாலாக்க தேடுவார்கள். பட்டு அது பெண்களுக்கு ஹலால், ஆண்களுக்கு ஹராம். தங்கம் அணிவது ஹராம். வெள்ளியிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஆண்கள் அணிய வேண்டும், அந்த குறிப்பிட்ட அளவை தாண்டக்கூடாது. அது வெள்ளியும் தங்கமும் அலங்கரித்தால்தான் அலங்காரம் பெறுவார் என்று இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஹலால். பட்டு என்பதும் பெண்ணுக்கு ஹலால், ஆண்களுக்கு ஹராம். ஆனால் விசேஷ நாட்களில், கல்யாணம் போன்ற நாட்களில் கூட நாங்கள் பட்டை அணியக்கூடாதா? மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அதையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரில் இதையெல்லாம் நாங்கள் இன்றைய ஒரு நாள் மட்டும், ஒரு ஆண் பிள்ளை இருக்கிற சின்ன குழந்தை, அதுக்கு கூட செய்யக்கூடாது. செய்தால் அதற்கான பாவம் தாய் தந்தையர்களை சாரும். அந்த பாவம் அந்த பிள்ளைக்கு தெரியாது, ஹராம் ஹலால் எதுவுமே தெரியாது. ஆனால் பெற்றோர்களுக்கு தெரியும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்து அவர்கள் அந்த குழந்தைக்கு, சின்ன பிள்ளை தானே, தங்கம் அணிந்தால் என்ன என்று ஒரு ஆண் மகனுக்கு, ஆண் பிள்ளைக்கு செய்வார்களே, ஆனால் அதற்கான பாவம் பெற்றோர்களை சாரும். பட்டுதானே இந்த ஒரே ஒரு நாள் கல்யாண நாட்களில் கூட நாங்கள் கூடாது என்றால் கூடாது, மார்க்கம் தடுத்து விட்டால் அதை செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஹலாலாக்க தேடுகிறார்கள். அப்ப அந்த பட்டி நமக்கு எப்பங்க அணிவிக்கப்படும்? சொர்க்கத்தில். ஜன்னாத் வாதினி யதுகுலூன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின். அல்லாஹ் சொல்றான், அதுனி என்ற அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள், யுஹல்லூன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹபின், தங்க காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர். அல்லாஹ் சொல்லக்கூடிய அவர்களுடைய ஆடை, அதில் அந்த சொர்க்கத்திலே பட்டாடை அணிவார்கள் என்று சொன்னான். அப்ப தங்கம் நமக்கு ஹராம், ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால். வெள்ளி ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஆண்களுக்கு ஹலால், பெண்களுக்கு ஹலால், அது முழுமையாக ஹலால், அது பற்றி பேச்சு இல்லை. பட்டும் அவர்களுக்கு நமக்கு எப்போது அல்லாஹ் தஆலா பட்டை அணிவித்து அழகு பார்க்கிறான் என்று சொன்னால் சொர்க்கத்திலே. அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா
என்ற ஒரு தாபி, சஹாபிகளை சந்தித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தாபி என்று சொல்லுவான். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி லைலா அப்படிங்கிற ஒரு தாபி, இவங்க ஒரு சஹாபி ஹுதைஃபா என்ற சஹாபியோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப அந்த ஹுதைஃபா என்ற தோழர், நபி தோழருக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தண்ணீரை குடிக்க கேட்கிறார்கள். தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசி. அவர் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். அவருடைய கையிலே அந்த பாத்திரத்தை வைத்த மாத்திரத்தில் தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த பாத்திரத்தை, தண்ணீர் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை அவர்களுடைய கையிலே வைத்த மாத்திரத்தில் அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். எறிந்து விட்டு சொன்னார்கள், ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவை சொல்லி இருக்கிறேன் இது மாதிரி செய்யாதே என்று. என்ன செய்தால், தங்கம் அல்லது வெள்ளியினால் ஆன பாத்திரத்தை கொண்டு வந்து அவருடைய கையிலே வைத்து தண்ணீர் கொண்டு வந்து வைத்து விட்டார். தூக்கி எரிஞ்சிட்டான். எரிஞ்சிட்டு சொன்னாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், பட்டை அணியாதீர்கள், 10 சம்பந்தப்பட்ட எந்த ஆடைகளையும் அணிய வேண்டாம் ஆண்கள். அதே போல வெள்ளி தங்கம் பாத்திரங்களை நீங்கள் நீர் அருந்தவோ சாப்பிடவோ வேண்டாம். பெரிய பணக்கார பகட்டிலே இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது இருக்குதே, இந்த தங்கமும் வெள்ளியும் பட்டும் இருக்குதே, அவர்களுக்கு, அதாவது அந்த மஜூசி போன்றவர்களுக்கு துன்யாவிலே இருக்கிறது. நமக்கு வலனா ஃபில் ஆஹிரா, நமக்கு ஆகிரத்திலே தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு இதையும் ஹலாலாக்க தேர்வு. எது எல்லாம் மார்க்கத்திலே ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் மாற்று பேரிலே வேறொரு பேரை கொண்டு ஹலாலாக்க தேர்வு இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டார்கள். விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடுவார்கள், பட்டு உடுப்பதை ஹலாலாக்க தேடுவார். அதற்கு எதோ பேரை சொல்லிக் கொள்வார். அடுத்து சொன்னாங்க, வல் ஹம்ரா, மதுபானம், போதை பொருட்கள், என்னென்ன பேர்களில் அது நடமாடி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் பேரெல்லாம் நமக்கு தெரியாது, வேற வேற பேர்களில். ஆனா அதான் சொல்லப்பட்டது, போதை சம்பந்தப்பட்ட எல்லாம், அதுல எதுல போதை இருக்கிறதோ அது அத்துணையும் ஹராம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அதுல நீ என்ன பேரை வைத்துக் கொண்டாலும் சரி, அதுக்கு நீ என்ன மாற்று பேரை வைத்துக் கொண்டாலும் சரி, அப்பவெல்லாம் சாராயம் என்றுதான் இருக்கும். இன்றைக்கு வேற வேற பேர்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய செயல்களில் மிக கேடுகட்ட செயல் போதை பழக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பேர்ல இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, உலக வாழ்க்கையிலே யார் அந்த மதுபானங்களை அருந்துகிறாரோ அவருக்கு ஆகிரத்திலே இல்லை என்று சொல்றாங்க. யார் தௌபா செய்து மீண்டாங்களோ அது வேற. இந்த உலகத்திலே யார் இந்த மதுபானங்களை, போதை வஸ்துக்களை உட்கொள்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில இன்னொரு ஹதீஸ் இருக்கு, பைஹக்கி என்று நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்ட ஹதீஸ், மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, உலகத்திலே யார் இந்த மதுபானத்தை அருந்துகிறாரோ அவர் தௌபா செய்யல, ஆகிரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவர் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாலும் சரி, மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அணு அளவுக்கு ஈமான் இருந்தாலும் அவருடைய பாவங்களுக்கான தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்லையா? அவங்களுக்கு கூட நீ உலகத்தில் இதையெல்லாம் அருந்தியதின் காரணமாக உனக்கு இங்கே குடிக்க தரப்படாது. மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் சில மக்கள் சாராயம் அருந்துவார், மதுபானம் அருந்துவார்கள். சொன்னாங்க, அப்பவே சொல்லிட்டாங்க பாருங்க, யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மி, அதுக்கு வேற பேர் வச்சுக்கொள்வான், வேற வேற பேர்களில். பொட்டி கடையில கூட இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொல்றான். இந்த போதை வஸ்துக்கள் இருக்க பெட்டி கடையில வச்சு விற்கிறான். ஏன்னா லாபம் அதிகம். இப்ப நீங்க ஒரு கள்ள மிட்டாய் வாங்கினா 25 பைசா கூட லாபம் இருக்காது. என்ன செய்வான்? கடலை மிட்டாயிலிருந்து தங்கம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி,
அதிகமான லாபம் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக பெட்டி கடையில கூட இன்றைக்கு போதை வஸ்துக்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வேற வேற பேர்ல சொன்னாங்க. வேற பேர்ல என்ன செய்யணும்? அவர்களுக்கு முன்னால் இசைக்கப்படும், பாடல் பாடப்படும் சொன்னாங்க. எங்கேயாவது இசை இல்லாம இருக்குதா? இசை இல்லாத இடம் சொல்லுங்க பார்க்கலாம். இசை இல்லை என்று ஒரு போன் அடிக்குது, என்னதுல அடிக்குது? அது ஒரு இசைதான். அதுலயும் சில பேர் சினிமா பாடல்களையே வச்சிருப்பாங்க தங்களுடைய ரிங் டோனா, காலர் டியூன் எடுத்தாலே அதுதான். யார் பேச்சுக்களில் வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அவர்களும் மக்கள் இருக்கிறாங்க. இந்த லஹுல் ஹதீஸ் என்ற அந்த வார்த்தைக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றது இசை. இசை கேட்க 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 என்ன ஆகும்? இசை பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த இசையை கேட்க கேட்க என்ன ஆகும்? உள்ளத்தில நயவஞ்சகத்தனம் உருவாகும், அது வளர்ச்சி பெறும் என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அந்த இசையையும் ஹலாலாக்க தேடுகிறார்கள். அதான் சொன்ன யஸ்தஹில்லுனல் ஹிரா வல் ஹரீரா வல் ஹம்ர வல் மஆசிஃப. இன்னைக்கு எதுல இல்லை இசை? ஒரு பஸ் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இன்னும் சொல்ல போனால் டீக்கடை பெஞ்சுகள், பஸ்ல பயணம் செய்கிற போது இது எல்லாவற்றையும் விட நம்முடைய பேண்ட் ஷர்ட் பாக்கெட்லேயே அலங்கரித்து கொண்டிருப்பதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில இருக்கிறாங்க. சொன்னாங்க, நபிகளார் சொன்னாங்க, இந்த உம்மத்திலே ஃபீ ஹாதிஹில் உம்மத்தி ஹஸ்ஃபுன் வ மஸ்ஹுன் வ கذபுன், இந்த உம்மத்திலே நிலநடுக்கங்கள், எப்படிங்க? நிலநடுக்கங்கள், புதைந்து போகுதல், வானத்தில் இருந்து கல்மாரி பொழியுதல், உருமாற்றப்படுதல், மனிதனாக இருக்கக்கூடியவன் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்படுதல் இந்த சமுதாயத்திலேயும் நடக்கும் சொன்னான். ஒரு மனிதர் எழுந்திரிச்சிட்டார், யா ரசூலுல்லாஹ் மதா தாலிக், எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் அப்படின்னா சொன்னாங்க, இதா லஹரத்தில் கைனாத்து, இதா லஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃபு வ ஷுரிபத்தில் ஹுமூர்னு சொன்னாங்க. பாடல் இசை கருவிகள் வெளிப்படுமானால் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாக்கெட்லயே வச்சிருக்கோம், நம்ம நினைச்சா எடுத்து கேட்டுக்கலாம். பரவலாக்கப்படுமானால் இன்னைக்கு எடுத்தா கேட்டுக்கலாம். இன்னும் அப்படி ஒரு காலத்துல அப்படி கிடையாது. இதுல இருந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலே எல்லாம் அப்படி கிடையாது. வெள்ளிக்கிழமை இரவுல ஏதோ ஒரு டயத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. இப்ப அப்படி இல்லை. நீங்க எதை விரும்புகிறீர்களோ, எதன் மீது உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதோ, எதன் மீது உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதோ அதை நீங்கள் டைப் செய்தால் அது உங்கள் கைக்கு வந்துடும், கேட்டுக்கலாம். அதான் சொன்னாங்க, இதா லஹரத்தில் கைனாத் வல் மஆசிஃப் வ ஷுரிபத்தில் ஹுமூர், இசை கருவிகள் பாடல்கள் அது வெளிப்படுகிற பகிரங்கப்படுத்தப்படுகிற பொழுது, மதுபானங்கள் அருந்தப்படுகிற பொழுது என்ன செய்யுங்க? இப்ப கூட சமீபத்துல 3 நாடுகளில் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சா இல்லையா? நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இதை முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஹதீஸுடைய தொடர்ல வந்தது, ஏழைகளை அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக அந்த பணக்கார செல்வந்தர்களிடம் சென்றால் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுல சொல்றாங்க, இன்னைக்கு தனியா, எனக்கு இது இங்கிலீஷ் தெரியாது, ரிசார்ட்னு சொல்றாங்களா இல்லையா, பெரிய பெரிய இடங்கள்ல தனித்தனியாக அங்கே சென்று கூத்து கும்மாளம், இஸ்லாமியர்களிடமே கல்யாண மண்டபங்களில் கூத்து கும்மாளம் எல்லாம் நடக்குதா இல்லையா? இசைக்கப்படுகிறது,
அதுல இந்த தர்காக்களில் நடக்கக்கூடிய கூத்துகளை நீங்கள் கேட்டால் பல லட்சங்கள் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் அந்த இசை கருவிகளை இசைக்கக்கூடியவர்களுக்கும் பாடல்களை பாடக்கூடியவர்களுக்கும் காசு பணங்களை கொடுத்து கச்சேரி என்ற பெயரில் நடத்தப்படுகிறதா இல்லையா? இது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? இஸ்லாம் இதை அனுமதிக்குதா? போடும் போதே அந்த தர்காவுக்கான நிகழ்ச்சி நிரலை போடுகிற போதே இன்னார் இசைக்கிறார், இன்னார் பாடல் பாடுகிறார் என்று போடுறாங்க. லட்ச கணக்கில் அதுக்கு செலவு செய்யப்படுகிறது. அதே ஊர்ல நோயாளிகள், கஷ்டப்படுகிறவர்கள், சிரமத்துக்குள்ளானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த உதவிகளை செய்வது கிடையாது. பல லட்சங்கள் செலவு செய்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். மறுமை நாளை பொய்ப்பிக்கிறானே அவனை நீங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. ஏழை அனாதைகளை விரட்டுகிறானே அவனை பார்த்தீர்களா? ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதின் மீது யாரையும் தூண்டாமல் இருக்கிறானே அவனை நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஏழைகளை கவனிப்பது கிடையாது, ஏழைகளை விரட்டி விடுவது, தனியா ஒரு இடத்துல போய் கூத்து கும்மாளம் கொண்டாட்டம் என்ற பேரில் இஸ்லாம் ஹராமாக்கிய அத்தனை விஷயங்களையும் ஹலாலாக்க தேர்வு. அப்படியே புதைந்தும் போய்விடுவார்கள். அப்படியே என்னுடைய உம்மத்திலே கடைசி காலத்தில் இது எல்லாம் நடக்கும் என்று சொன்னாங்க. இது எல்லாம் நடக்கும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நாக்கு தெரிகிற அளவுக்கு, உள்நாக்கு அல்லது கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. மனைவி சொல்றாங்க. எப்படிங்க? உள்நாக்கு தெரிகிற அளவுக்கு அல்லது கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு நபிகளார் சிரித்து நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. நாம அதெல்லாம் தெரியாமல் ஒரு நாளும் சிரித்ததில்லை. அப்ப எப்படிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சதே இல்லையா? இல்ல, சிரிப்பாங்க. சிரிச்சா புன்முறுவல் போப்பாங்க, லேசா சிரிப்பாங்க. அதுதான் அழகு, சிரிப்புல அதுதான் அழகு. இன்னைக்கு சாதாரணமா தெருக்குள்ள போனா யார் யாரெல்லாமோ சிரிக்கக்கூடிய, வீட்டுக்குள்ள உட்காந்து சிரிக்கக்கூடிய சப்தங்கள் வெளியில வரைக்கும் கேட்கும். நபி எப்படி சிரிச்சாங்களாம்? நாக்கே தெரியாது, அப்படிதான் சிரிச்சிருக்காங்க. அப்படிதான் இருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு மேகமூட்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, ஒரு காற்று அடித்து விட்டால் கூட, மேகமூட்டம் வருகிறது, ஒரு காற்று வீசுகிறது என்றால் நபியுடைய முகத்திலேயே பார்த்து விடலாம் அந்த மாற்றத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மேகம் மூட்டம் ஏற்பட்டால் மக்கள் எல்லாம் மழை வரும் என்று ஆதரவு வைக்கிறார்கள், ஆனால் மேகமூட்டமோ அல்லது ஒரு காற்றோ வீசுமானால் உங்களுடைய முகத்திலே ஒரு மாற்றம் தெரிகிறதே, ஒரு வித்தியாசமாக ஆகி பயம். சொன்னாங்க, இந்த மேகமும் இந்த காற்றும் மழையைதான் தரும் என்று என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று கேட்டான். இதே மேகமூட்டங்கள் ஒரு சமுதாயத்தை அழித்திருக்கிறது, இதே காற்று ஒரு சமுதாயத்தை அழித்திருக்கிறது. அந்த மேகமூட்டம் அவர்களை நோக்கி வருகிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹாதா ஆரிதும் மும்திருனா, இது நமக்கு மழை தரும் மேகம் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு தெரியாது அந்த மேகம் அவர்களுக்கு அதாபை இறக்கி வைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹுலஃபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள். இவர்களுடைய காலத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அவர்கள் தங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தபால் எழுதினார்கள், இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, இதே அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் சதகா செய்யுங்க, பலா முசீபத்திலிருந்து சதகா நம்மளை பாதுகாக்கும். இப்படி யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ அவர்கள் சதகா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும்.
அவர் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களே அந்த வார்த்தையை சொல்லி துவா செய்யுங்க. அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா, எங்களில் சில அறியாத மடையர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக யா அல்லாஹ் எங்களை நீ அழிப்பாயா என்று கேட்டாங்க மூசா. அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா. நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னால் என் சமுதாயம் இதையெல்லாம் ஹலாலாக்க தேடும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் இன்னைக்கு நாம ஹலாலாக்க தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை வேற வேற பேர்களில், அது நாகரீகம் என்ற பேரில் நம்ம எல்லாம் இதையெல்லாம் நம்ம எதையாவது சொல்ல போனா இவர்கள் எல்லாம் இன்னும் என்ன செய்யல, அப்டேட் ஆகல, இவர்களெல்லாம் இன்னும் அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு. உலகம் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. நாம என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாதிரி அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய ரசூலால் ஹராமாக்கப்பட்டிருக்கிறவற்றை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. இது மாதிரியான ஹராமான செயல்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி